வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களில் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் ஒன்றின் 11ஆம் 12ஆம் வினாக்களை பார்வையிடுவோம். 11வது வினா: இன்று காலை கூட்டத்தின் போது வகுப்பு மாணவன் ஒருவன் மயக்கமடைந்து நிலத்தில் விழுந்து விட்டான். பின்வரும் இக்காரணத்தினால் அவனுக்கு அவ்வாறு மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ இங்கே தரப்பட்ட 3 விடைகளில் ஒன்றை தெரிவு செய்தல் வேண்டும். அப்போ காலை கூட்டத்தில் ஒரு மாணவன் மயங்கி விழுகின்றான் என்றால் அதற்கு அவனுக்கு முதல் காரணமாக இருக்க வேண்டியது தலைக்கு இரத்தம் போகாமை. தலைக்கு இரத்தம் போகாமல் இருப்பதற்கு சாதாரணமான காரணமாக இருக்கக்கூடியது அவன் உணவு உண்ணாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது, இதய செயற்பாடு குறைவடைகின்றது. ஆகவே இரத்தம் தலைக்கு செல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அப்போ இதில் இருக்கின்ற விடைகளில் மிக பொருத்தமானது அவன் காலை உணவை உண்ணாமல் பாடசாலைக்கு வந்தவை மிக பொருத்தமாக இருக்கின்றது. அவன் காலையில் உணவு உண்டால்தான் அந்த உணவின் சக்தியை பெற்று உடல் ஆரோக்கியமாக செயல்படும். உணவு உண்ணாவிட்டால் உடல் ஆரோக்கியம் கெடுகின்றது என்பது எங்களுக்கு இதில் புலனாகின்றது. இதில் முதலாவதாக தரப்பட்ட விட நேற்று மாலை வரை அவன் விளையாடியமை. நேற்று மாலை விளையாடியதற்கும் இன்று காலையில் விழுவதற்கும் சந்தர்ப்பமே ஒரு தொடர்பே இல்லை. கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் அவனுக்கு விருப்பமில்லாது இருந்தவை. ஒரு விடயம் கூட்டத்தில் பேசுகிறது அவனுக்கு விருப்பமில்லை என்றால் அவனுக்கு மனச்சலனம் இருக்கலாம், மன உளைச்சல் இருக்கலாம். ஆனால் உடலுக்கு மயக்கம் பெற வேண்டிய காரணம் இல்லை. ஆகவே அதற்கும் பொருந்தாது. இனி அடுத்த வினா 12வது வினா: நேற்று பாடசாலையில் தரப்பட்ட பயிற்சிகளை பூர்த்தி செய்து வராததனால் இன்று ஆசிரியை பாலனை குறை கூறினார். பாலன் இவ்வாறு பயிற்சிகளை பூர்த்தி செய்யாததுக்கு உரிய 4 காரணங்கள் பின்வருமாறு. பாலன் இரவு வரை தொலைக்காட்சி பார்த்தமை பொருத்தமாக இருக்கும். இரவு வரையிலே தொலைக்காட்சி பார்த்திருந்தால் அவன் நேற்று கொடுக்கப்பட்ட பயிற்சியை செய்யாமல் இருந்திருப்பதற்கு நியாயமான கருத்து. பாலனுக்கு அப்பயிற்சிகள் பற்றிய ஞாபகம் இல்லாதிருந்தவை, அதுவும் சரியானதாக இருக்கும். அவன் அந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்றதை மறந்து விட்டான். பாலன் நேற்று பாடசாலைக்கு வராதிருந்தவன், இது பொருந்தாத கருத்து. நேற்று பாடசாலைக்கு வராதிருந்தபடியால் தான் பாலன் மறுநாள் ஆசிரியை பாலனை குறை கூற முடியும். நேற்று உனக்கு தரப்பட்ட பயிற்சியை நீ செய்யவில்லை என்றது பாலனுக்கு தெரிய வேண்டும். ஆனபடியால் இந்த கருத்து பொருந்தாது. பாலனுக்கு அப்பயிற்சி கஷ்டமாக இருந்தமை என்பதும் பொருத்தமாக இருக்கும். கஷ்டமான பயிற்சியை செய்ய முடியாமல் இருந்திருக்கும். இப்போ கேள்வி என்ன? இக்காரணங்களிலேயே உண்மையில் பாலனுக்கு அப்பயிற்சியை பூர்த்தி செய்ய முடியாமைக்கான காரணங்கள் இடம்பெறும் விடை யாது? அப்போ தவிர்ந்த மற்ற 3 காரணங்களும் அவனுக்கு செய்யாமைக்கு காரணமாக அமையலாம். அப்போ ABD என்கின்ற 2வது விடையே பொருத்தமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.